கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவபிரகாஷ், இந்த பேருந்து நிலையத்தில் இது போன்ற வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. இது பற்றிய மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்த பேருந்து நிலையம் பொறுத்தவரையிலும் நான் தற்போது குறிப்பிட்டது போலவே இதுவரையிலும் நாம் பார்த்த ஒரு பேருந்து நிலையம் போல இந்த இடம் இல்லாத ஒரு சூழல் தான் இங்கு நிலவுகிறது. கிட்டத்தட்ட ஒரு சர்வதேச விமான நிலையத்திற்கு ஈடான உள்கட்டமைப்பு வசதிகளுடன் இந்த இடம் காணப்படுகிறது. இதில் இங்கு வரக்கூடிய இந்த பயணிகள் தெற்கிலிருந்து தென் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய அந்த பேருந்துகள், ஆம்னி பேருந்துகளாக இருக்கட்டும், அரசு பேருந்துகளாக இருக்கட்டும், அந்த பேருந்துகளை இங்கு நிறுத்தி சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த இடத்திற்கு வந்து இங்கிருந்து பேருந்துகளில் ஏறி செல்வதற்கு வசதியாகத்தான் இந்த பேருந்து முனையமானது கட்டப்பட்டிருக்கின்றது. இதில் இந்த பேருந்து மட்டுமில்லாமல் இப்போது சென்னைக்குள் இந்த பேருந்துகள் வரக்கூடாது என்று தற்போது வரக்கூடாது என்பதால்தான் இந்த முனையம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இங்கிருந்து எம்டிசி பேருந்துகள் மூலமாக சென்னைக்குள் செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இப்படி எனவே இதன் காரணமாக இந்த பேருந்து முனையத்திற்கு அதிகமான மக்களானவர் இங்கு இந்த இடத்தில் வந்து இந்த இடத்திலிருந்து பேருந்தில் ஏறி இவர்கள் சொந்த ஊருக்கு செல்ல போகக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது. எனவே அதிக மக்களை இந்த இடத்தில் பராமரிப்பதற்கும் அவர்கள் வந்து செல்வதற்கு சிரமம் ஏற்படாத வகையிலும் இங்கு பலவிதமான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வசதிகளில் மிக குறிப்பாக சொல்வதென்றால் நான் இதுவரையிலும் பார்த்த பேருந்து நிலையங்கள் இல்லாத அளவிற்கு இங்கு எஸ்கலேட்டர் வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்தடுத்த தளங்களுக்கு செல்லக்கூடிய அந்த எஸ்கலேட்டர் வசதிகளும் இங்கு இருக்கின்றது. அப்படி எஸ்கலேட்டரும் இல்லை என்றால் இன்னொரு பக்கம் இந்த இடத்தில் மின் தூக்கிகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் படிக்கட்டுகளை ஏறுவதற்கு சிரமமான முதியவர்களுக்கு இந்த எஸ்கலேட்டர் மற்றும் லிப்ட் வசதிகள் மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் சுகாதாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த இடத்தில் ஆண்கள், பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு தனித்தனியாக கழிவறைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதே போல இந்த இடத்தில் இலவச அவசர சிகிச்சை மையங்களும் இந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வந்திருப்பவர்களுக்கு தேவையான உதவிகள், அவசர மருத்துவ உதவிகள் செய்வதற்காகவும் அவை இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இங்கு வந்து இந்த பேருந்து நிலையத்திற்கு வந்து ஓய்வெடுக்க விரும்பக்கூடிய பயணிகள் மற்றும் அதே போல பேருந்துகளை மிக தூரமாக இருந்து ஓட்டி வந்து களைப்பாகக்கூடிய பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஆகியோர் தங்குவதற்கு படுக்கை வசதிகளுடன் கூடிய அறைகளும் இந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் சென்னைக்குள்ளிருந்து வெளியில் இருக்கக்கூடிய இந்த பேருந்து முனையத்திற்கு சொந்த வாகனத்தில் வரக்கூடிய மக்கள் தங்களது வாகனங்களை இந்த இடத்தில் விட்டுவிட்டு தங்களது ஊருக்கு செல்வதற்கு ஏற்ப இந்த இடத்தில் 2 அடுக்குகள் கொண்ட வாகன நிறுத்துமிடமும் கட்டப்பட்டிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.